இயேசுவே சோத்திரமாப்பா தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. ரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரங்களை செலுத்தி நன்றியோடு கூட ஹalleluya. என் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. ரட்சகரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. ரட்சகரே ஹalleluya ஹalleluya. இந்த கிருபையானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஹalleluya. என் இயேசுவே ஹalleluya ஹalleluya. என் தகப்பனே உமக்கு நன்றி 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 ஐயா. ஹalleluya. ரட்சகரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. எங்கள் கிருபையானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. இந்த புதிய மாதத்தை நீர் தந்தீர் அல்லவோ. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய புது கிருபைகளினால ஒவ்வொரு நாளும் நிறைத்து எங்களை வழி நடத்துகிறவர். ஆண்டவரே உம்முடைய புதிய வாக்கு தத்தங்களினால், உம்முடைய புதிய மகிமையினால், உம்முடைய புதிய பிரசன்னத்தினாலும், ஆண்டவரே உம்முடைய புதிய மன்னாவினாலும் எங்களை திருப்தியாக்கி எங்களை நடத்துகிறவர். ஹalleluya. அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹalleluya. ரட்சகரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் இயேசுவே ஹalleluya ஹalleluya. என் தகப்பனே உமக்கு நன்றி 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 ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை ஒருபோது மறவாத நல்ல தகப்பன். ஹalleluya. ஆண்டவரே ஒருபோது நம்மை மறவாதவர். ஆமென். ஹalleluya. நம்மை ஒருபோது மறவாமல் எந்நாள் நம்ம மீது நினைவு கூறுகிற தேவன். ஹalleluya. அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக நன்றியோடு கூட எங்களை மறக்காதவர், எங்களை ஒருபோதும் எங்களை எந்த விதத்திலும் மறக்காத நல்ல தகப்பன். ஹalleluya. உம்முடைய சட்டைகளை மறைவில் நீர் எங்களை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் இயேசுவே ஹalleluya ஹalleluya. எங்க நல்ல தகப்பனே ஹalleluya ஹalleluya. என் இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால, ஆண்டவரே உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்பி எங்களை நடத்துகிறவர். ஹalleluya. உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. உம்முடைய பலனுக்கு நன்றி ஐயா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா. எங்களை கிருபையினால், உம்முடைய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுகிறவரே. ஹalleluya. நன்றியோடு கூட ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு கூட ஹalleluya. இந்த புதிய மாதத்தையும் நீர் எங்களுக்கு தந்தீரே. ஹalleluya. ஆண்டவரே இந்த மே மாதத்தில் உம்முடைய கிருபைகள் எங்களோடு கூட இருக்கும்படியாய், உம்முடைய பலன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஹalleluya. எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர், எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர், எங்களை பலனாய் எங்களை நிரப்புகிறவர். ஹalleluya ஹalleluya. என் இயேசுவே ஹalleluya ஹalleluya. சேனைகளின் தேவா நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆமென். அடைக்கலமானவர். ஆமென். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். ஆமென். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம்,
பாக்கியம் அடைந்திடுவோம். ஆமென். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையா நிரப்பிடுவார். ஆமென். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையா நிரப்பிடுவார். ஆமென். சேனைகளின் தேவன் ஆமென் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். இயேசு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலைவேளையில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரை நாங்கள் உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பாக்கியம் அடைந்திடும்படியாய் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஐயா ஆண்டவரை உயர்த்தி நாங்கள் மகிழும்படியாய். ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. நம்மை மறவாத நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் மறவாதவர். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை கண்மணி போல, எங்களை கண்மணி போல, எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபையிது. உயர்த்தி சொல்லுமா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபையிது. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஏசையா, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்திலும் எங்களை உருவாக்கினவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை தூக்கி சுமந்தவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்க நல்ல தகப்பனானவர். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. இந்த மாலை தேவ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக, இந்த புதிய மாதத்திலும் அவருடைய பிரசன்னம் நம்மை முழுமையாய் ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை வெதி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா.
இயேசுவே ஹalleluya. எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜாண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நொடி பொழுது ராஜா பிள்ளைகளையே தகப்பன் குடும்பத்தையே நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோட தான் பாபாக்கு நன்றி சொல்ல முடியும் ராஜாண்டவரே. இந்த நான் 5வது மாதத்தை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கத்தாவே வழி நடத்த தேவன் கிருபையாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருந்து ராஜா ஆண்டவரே வழி நடத்துற தேவனுக்கு நன்றி மாத்திர நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. குடும்பங்களில் நீர் செய்த நன்மைகளுக்கு ராஜா ஆண்டவரே 1000 உண்டு ராஜா ஆண்டவரே. அந்த நன்மைகளுக்காக கொடாட கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகளை அப்பா உம்முடைய கத்தாவை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஆவிக்குரிய தகப்பன் தாய் மூலம் அனுப்பி அந்த வார்த்தையில கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களும் பலப்படுத்த ராஜா ஆண்டவரே. கிருபையா இருந்தரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைனால ராஜா ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வருகிற தேவனுக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா இருக்கிற இடங்களிலோ வாழ்கிற செல்கின்ற பணியாற்ற இடங்களிலோ ஆண்டவரே தகப்பனே ஒரு ஜீவனுள்ள சாட்சியில குடும்பமாக எங்களை ஒவ்வொருவரும் வைத்ததுக்காய் நன்றி மாத்த நாங்கள் செலுத்திக்கிறோம் ஐயா. இந்த நாளில கத்தாவே இந்த மாதத்துல நீ செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கணும் கத்தாவே. நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்கிறவே ராஜா. உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் கத்தாவே. வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்த தேவன் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. கர்த்தர் கூட்டம் துவங்கும் முதல் முடிவந்து கத்தாவே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஒவ்வொரு செக்ஷனையும் கர்த்தனாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்திர வெறுமையாக்கி பொன்னான கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி தேவனை உயர்த்துவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 4 மாதங்களும் நம்மை கண்மணி போல காப்பாற்றி இந்த புதிய மாதத்தை கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும்
உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, ராஜாதிராஜன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. தூய்மையானவரே, மேன்மையானவரே, தூய்மையானவரே, மேன்மையானவரே. மேலான தேவன் என்றும் நீரே, உன்னதமானவரே. மேலான தேவன் என்றும் நீரே, மகத்துவமானவரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வல்லமை உள்ளவரே, வாழ்வு தருபவரே, வல்லமை உள்ளவரே, வாழ்வு தருபவரே. என்றென்றும் நீரே நல்லவரே, உன்னதமானவரே. என்றென்றும் நீரே நல்லவரே, உன்னதமானவரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அதிசயமானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே. தேவாதி தேவன் என்றும் நீரே, மாறாத நேசர் நீரே. தேவாதி தேவன் என்றும் நீரே, மாறாத நேசர் நீரே. ஆராதனை 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 உமக்கே.
ஆராதனை ஆராதனை உமக்கே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, ராஜாதிராஜன் நீரே, கத்தாதி கத்தர் நீரே. தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தும்படியாக, ஆண்டவரே இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை மீண்டும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் வேண்டியவைகளை எல்லாம் ஆண்டவரே நீ திருப்தியாய் அளிக்கின்றீர், அளித்து கொண்டே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்ததினால ஆண்டவரை மீண்டும் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஐயா, எங்களை திருப்தியாய் நீங்கள் போஷித்து எங்களுக்கு பலனை தந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஐயா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினால நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால எங்கள் முழுமையாய் நீர் ஆண்டவரே முழுமையை ஆண்டு கொள்வீராக. எல்லாவற்றுடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God is good all the time. கர்த்தர் நல்லவர் எல்லா நேரங்களிலும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் தேவாதி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தில் இருந்த அந்த வாஞ்சைகளை இப்பொழுதும் தன்னுடைய தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. பிதாவே பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றாய் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக, ஏதோ ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அன்று அல்ல. வேதம் மிக தெளிவாய் நமக்கு போதிக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் அழகாய் சொல்லுகிற, அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னிடத்தில் உள்ள சமாதானத்தையே உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களினுடைய பாவங்களையும் நீக்கும்படியாக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தந்தார். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். விசுவாசத்தோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்ன, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களை கொண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்லோர் தீயோர் எல்லாரை கொண்டும், கர்த்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தை கொண்டும் உம்முடைய நாமத்தை நீர் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். இதுவே கிறிஸ்துவினுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அதான் சொல்லுது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்க, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சகல ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பிரசங்கியுங்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை அவர்கள் கேட்கட்டும். அந்த நற்செய்தியின் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுவே புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதை வேதத்தில் ரொம்ப அழகாய் நாம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து நாம் வாசிக்க முடியும். எப்படியாய் அப்போஸ்தலர்களை கர்த்தர் உருவாக்கினார், எப்படி சபைகளை கர்த்தர் உருவாக்கினார். தேசமெங்கும் சபைகளை உருவாக்கப்பட்டு, தேசமெங்கும் சீஷர்கள் உருவாக்கப்பட்டு, இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய்
இன்றைக்கு உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாகவே அடுத்த வார்த்தை கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு வந்த ஒரு வார்த்தை. நான் மகிமைப்படுத்தினேன் அப்படின்னா எல்லா ஜனத்திற்காகவும் நான் இரத்தம் சிந்தி ஒவ்வொரு ஜனத்தினுடைய பாவங்கள் சாபங்கள் யாவும் போகும்படியாக ஒவ்வொரு ஜனத்தையும் நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன். இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் பெற்றார் என்பதை இந்த இடத்திலிருந்து நாம் அறிகிறோம். இது புதிய உடன்படிக்கையினுடைய காலத்தில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் இதே வாஞ்சையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை, தம் உடன்படிக்கையில் நிற்கக்கூடிய பிள்ளைகளை, தம்மாலே உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பிள்ளையும் அழிந்து போவது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் நம்ம பார்க்கலாம், எப்படியாவது என் ஜனங்களை என் துதிகள் சொல்லும்படியாக என் சமூகத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தை எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய அரண்மனையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ராஜா எங்கே தன்னுடைய அரண்மனை வைத்திருந்தார் என்று சொன்னால் பாபிலோனிலே வைத்திருந்தார். 127 நாடுகளை ஆளுகை செய்த அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், முக்கியமான அரண்மனை ராஜா இருந்த இடம். உங்களுக்கு பேர் இப்போ தெரிஞ்சிருக்கும், அகாஸ்வேருங்கிற ராஜா. எந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம்? எஸ்தர் புத்தகத்தில் அழகாய் நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்தது. ஆமென். அப்போ இவ்வளவு பெரிய ராஜா, நம்ம இந்திய தேசத்திலையும் மிகப்பெரிய ராஜாக்கள் ஆளுகை செய்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு சோழ அந்த வம்சங்கள் இன்றைக்கு இந்திய தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டு பகுதியை சார்ந்த அந்த அரசர்கள் இந்தியாவை மாத்திரமல்ல, பக்கத்தில் இந்தோனேஷியா, கம்போடியா போன்ற நாடுகளையும் அவர்கள் ஆளுகை செய்தார்கள் என்பதை வரலாற்று சுவடுகள் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது 127 நாடுகளை ஆளுகை செய்த ஒரு ராஜா அகாஸ்வேரு. அப்போ அந்த ராஜா அரண்மனையினுடைய விஸ்தாரம் எப்படி இருக்கும், அதனுடைய மந்திரி சபைகள் எப்படி இருக்கும், அதனுடைய அதிகாரங்கள் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாய் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட தீர்மானங்கள், எப்படிப்பட்ட அரசாணைகள், எப்படிப்பட்டதான மாற்றங்கள் அங்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அழகாய் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இருக்கிற ஒரு சின்ன நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் போய் பார்த்தாலே ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டும் நடக்கும், டிஸ்மிஸும் நடக்கும், பலவித மாற்றங்களும் நடக்கும், பலவிதமான ஆர்டர்ஸ் போய்கொண்டே இருக்கும். அதே போல் இன்றைக்கு 127 நாடுகளை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவினுடைய அரண்மனை எவ்வளவு பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அரண்மனையில் இருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பாபிலோனில் இருந்து அவர் ஆளுகை செய்கிறார். அப்படி ஆளுகை செய்யும் பொழுது அங்கே இருந்த ஒரு சம்பவம், அங்கு ராணியை என்ன செய்கிறாங்க, வஸ்திங்கிற ராணியை கூப்பிடுறாங்க. ராஜாக்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய மேன்மையை காட்டும்படியாக, அன்றைக்கு ராஜா ராணி அப்படிங்கிறதுலாம் ஒரு கணவன் மனைவி என்பதற்கான ஒரு அர்த்தத்தில் அந்த உறவில் அவர்கள் இருப்பதில்லை. அன்றைக்கு இருந்த ராஜா ராணி அப்படின்னு சொன்னா அப்படின்னா இது ஒரு குடிமகனுடைய அல்லது அவர்கள் குடிமகள்
அப்படிங்கிற ஒரு அந்தஸ்திலே அன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள். அது யூதர் அல்லாத ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் வஸ்தியை ராஜா கூப்பிடுறாரு. அநேக ராஜாக்கள் இருக்கும் பொழுது அவருடைய மேன்மையை காண்பிப்பதற்காக. ஆனால் வஸ்தி மிக தெளிவாக மறுத்து விடுறாங்க. நான் என்னால் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, உங்களுடைய ஆணைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. அது இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு மிகவும் அவமானமாக போனபோது ஒன்று சொல்கிறாங்க, அரசவையில் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துகிறாங்க. ராஜா, நீங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு அவங்க வரலை அப்படின்னா இனி இந்த உங்களுடைய குடிமக்கள், நீங்கள் தான் எல்லாவற்றிலும் பிரதான குடிமகன். இந்த நாட்டில் இருக்கிற குடிமகள்கள், அதாவது கணவன்மார்கள் கூப்பிட்டா அப்போ மனைவிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க. அதனால இந்த ராணியை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உடனடியாக உங்களுடைய பார்வைக்கு வராதபடி நீங்கள் செய்திருங்க அப்படி சொல்லிட்டு வேறு ஒரு ராணியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. அப்போதான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு, ஆமென், இங்க அரசாங்க ஆணை போகிறது. இப்போ இந்த நாட்டில் இருக்கிறதான, சொல்லப்படுகிற இந்த நாட்டில் இருக்கிறதான எல்லா தகுதியான பெண்கள், நல்ல தகுதியான ஒரு தகுதியுள்ள ராஜாவின் அரண்மனைக்கு வருவதற்கு, ராணியாவதற்கு தகுதியுள்ள பெண்களை என்ன செய்கிறாங்க, ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அதிகாரிகள் அந்த தேசமெங்கும் போய் கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கூப்பிட்டுட்டு வந்த பெண்களில் அதில் ஒரு ஆள் எஸ்தரும் கூட. அந்த எஸ்தர் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் எப்படிப்பட்ட ஒரு மகளாய் அவர் இருந்தாங்க அப்படின்னா, அவர்களும் பார்வைக்கு நேர்த்தியான ஒரு பெண்ணாய் அவர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அந்த அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்ட அந்த பெண்களில் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு சிலர் விருப்பப்பட்டு வந்திருக்கலாம், ஒரு சிலர் விருப்பம் இல்லாமல் என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். காரணம், அவர்கள் எல்லாம் திருமணமாகாதவர்கள். அப்படிப்பட்ட பெண்களை வந்த உடனே அவர்கள் ராணியாக ஒரு நாளும் உடனடியாக அவர்கள் ஏற்பதில்லை. அதற்கான ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு பணிகள். அப்போ அரண்மனையில் ஒரு ராணியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆயத்த பணிகள் அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே எடுத்து வாசிக்கலாம். 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஸ்திரீ உள்ள தெரிந்தெடுக்கப்பட்ட அரண்மனைக்கு வந்த பின்பு ஏறத்தாழ 1 வருடம், யோசிச்சு பாருங்களேன், 1 வருஷம் அவர்களை சுத்திகரிக்கிற ஒரு பணி அங்கு நடக்கும். அப்போ சுத்திகரிக்கிற பணிக்கு தான் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே 8வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஏகாய் என்கிற ஒரு பிரதிநிதி, ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி. அந்த ஏகாய்ங்கிற அதிகாரி, அவருடைய வேலை இந்த பெண்களை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை முழுமையாக ட்ரெயின் பண்ணி அவர்களை ஆயத்தப்படுத்தி எப்போ ராஜா கூப்பிடுவாங்களோ அப்போ ராஜாவிற்கு முன்பாக அவர்கள் போய் நிற்க வேண்டும். எல்லாரும் இல்லை, இவர்களில் யார் தெரிவு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் ராணியாக ஆக வேண்டும் என்பது தான் ராஜாவினுடைய கட்டளையாக இருந்தது. இப்போது நினைக்கலாம், இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு, இது ஒவ்வொரு ராஜாக்களுடைய அரண்மனைகளில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டே தானே இருக்கும். இதில் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைக்கு பாபிலோன் தேசத்திலும் தேவனை ஆண்டவருடைய அழைப்பு இதற்கு முன்பாக எஸ்ரா நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். எருசலேமுக்கு அநேகர் பிரயாணப்பட்டார்கள். ஆனால் இந்த எஸ்தரினுடைய காலத்தில், இந்த அகாஸ்வேருடைய காலத்தில் சொல்லப்படுகிறது, அநேக யூத ஜனங்கள் பாபிலோனிலேயே தங்கிவிட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு சென்று அவர்கள் சாட்சியாய் அவர்கள் ஜீவிக்க அவர்கள் செல்லவில்லை.
இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய நோக்கம் இதுதான். ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னை துதிக்க வேண்டும், இவர்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும், இவர்கள் என்னுடைய சமூகத்திற்கு வந்து நிற்க வேண்டும் என்பதே தேவனுடைய உள்ளார்ந்த வாஞ்சையாய் இருக்கிறது. அந்த வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த பாபிலோன் தேசத்திலே விடுபட்டு போன அந்த யூதர்களையும் தேடி, விடுபட்டு போன அந்த யூதர்களையும் மீண்டும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருந்தது, தேவனுடைய ஏக்கமாய் இருந்தது, அது தேவனுடைய தாகமாய் இருந்தது. ஆமென். இன்றைக்கு அந்த தாகத்தில் தான் இன்றைக்கு நம்மையும் அவர் தேடி வந்தார். ஆமென். இன்றைக்கு விண்ணகத்திலிருந்து இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்தார். காரணம், நம்மையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, நம்மையும் தேவனுடைய சாட்சியாய் நிறுத்தும்படியாக, தம்முடைய ஜீவனையே தந்து நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கலாம், அவருடைய அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அவருடைய அழைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை விட ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை எதுவும் இருக்க முடியாது. இந்த வார்த்தை யார் சொல்றா அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், தேவனுடைய மகிமையை காண்பார்கள், தேவனுடைய மகிமையிலே வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. இதுவே தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், அந்த கிறிஸ்துவினுடைய அழைப்பை, அதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தரிசனம், பரிசுத்த ஜீவியம், சுவிசேஷ ஊழியம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா இடங்களுக்கு சென்று, உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவனுடைய சபையிலிருந்து பலவிதமான ஊழியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த வாஞ்சைகளை நிறைவேற்ற கர்த்தர் இன்றளவும் சபைகளுக்குள்ளே வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையுள்ள அந்த கர்த்தருடைய அந்த இருதயம், ஆமென், அதை அறிந்த ஜனங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள், அவருடைய தரிசனத்தை அறிந்த ஜனங்கள், அவருடைய ஏக்கத்தை அறிந்த ஜனங்கள், சாட்சியாய் நிற்க வேண்டும் என்ற அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள், ஆனாலும் இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் அவர்கள் எருசலேமிலே வந்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சை. அவர் தேவனுடைய சமூகத்தில் வந்து அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சை. அந்த அழைப்பைத்தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அநேகருக்கு அந்த அழைப்பினுடைய சத்தம் என்ன செய்கிறதில்ல, சரியாக கேட்கறதில்ல. அதை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டு சொல்கிறேன், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இந்த சத்தத்தை எப்பொழுது நம்ம கேட்க முடியுது? ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வாசற்படியில் நின்று நீர் தட்டுகிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள், ஆண்டவர், உமக்காக கதவை திறந்து நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் பிரவேசித்து எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பரம எருசலேமிலே வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அதே வாஞ்சையை இங்கே எஸ்தரின் புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்கலாம். அந்த புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, மீதமாயிருந்த அந்த பாபிலோனிலே மீதமாயிருந்த அந்த யூத ஜனங்களையும், தம்மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களையும், தம்மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களையும் தேவனுடைய சமூகத்தை எருசலேமுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருந்தது.
அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றாங்க அப்படின்னா, எஸ்தரின் மூலமாக. அந்த அகாஸ்வேரு என்கிற ராஜா ஆணை கொடுத்தா போதும், இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். அதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் எஸ்தர். ஆம் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அந்த தேவாதி தேவன் நம்மையும் ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தியது போல, அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியை எடுத்து கர்த்தர் அந்த அரண்மனைகளுக்குள்ளே உயிர் கூட போகக்கூடிய ஒரு மரண சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கூட என் தேவனுக்காக, என் ஜனங்களுக்காக, கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனங்களுக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன அந்த எஸ்தர் ராஜாத்தி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போமா? இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட, கர்த்தாவே அந்த வாஞ்சையை எங்களுக்குள்ள நீர் தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு நீங்கள் கொடுத்த அதே வைராக்கியம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் சொல்ல வேண்டும், உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்க வேண்டும், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அந்த வைராக்கியம் நம்மிலும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எஸ்தர் ராஜாத்தியினுடைய அந்த வாழ்க்கையிலே, அந்த அரண்மனையிலே நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை மாத்திரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அழகாய் அந்த சரித்திரம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அங்க அந்த பெண் அவன் பார்வைக்கு, யாருடைய பார்வைக்கு? அந்த ஏகாயின் பார்வைக்கு. இன்னைக்கு சொல்லணும், அன்றைக்கு அநேக ஜனங்கள், பல நூறு ஜனங்கள் அந்த இடத்துல வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. பல நூறு பெண்கள் வந்த பொழுதும் அன்றைக்கு ஏகாயினுடைய பார்வையில் எஸ்தருக்கு என்ன செய்தது? ஒரு தயவு கிடைத்தது. அது இந்த மாதிரி சம்பவம் எப்பொழுதுமே ஒரு ராஜா, ஒரு ராணிக்கிட்ட எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, ராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொல்லுவாங்க. அப்போது இது ஒரு வழக்கமாய் அரண்மனையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த வழக்கமாய் நடைபெறுகிற அந்த சம்பவத்தில் கூட்டி வரப்பட்ட அநேக பெண்களில் எஸ்தரும் ஒரு பெண், எஸ்தரும் ஒரு பெண். ஆனாலும் அந்த எஸ்தருடைய அந்த பெண்ணுக்கு அந்த அதிகாரியிடத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே ஏகாயின் இடத்துல எஸ்தருக்கு தயவு என்ன செய்தது? கிடைத்தது. இன்னைக்கு இதை வாசிக்கும் போது, இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்ல, இன்னைக்கு அநேக ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில், பாபிலோன் இந்த உலகத்தில் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிற அந்த ஜனங்கள், எங்கெல்லாம் நம்ம சொல்லுகிறோமோ அப்பொழுது அவருடைய தயவு நம்ம மீது கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். ஆமென். நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். அநேக ஜனங்கள் ஒருவேளை வழக்கமாய் நடக்கிற, அரண்மனையில் வழக்கமாய் நடக்கிற ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் நம்மளும் வழக்கமாய் நடக்கிற ஒரு காரியத்தில் நம்ம போய் நின்னாலும், நான் சொல்கிறேன், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாக வந்து நின்றாலும், நீங்கள் கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருந்ததுன்னு சொன்னால், கர்த்தருடைய கரம் என் மீது இருந்ததுன்னு சொன்னால், அந்த அழைக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் என்னை தனித்துவமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா. அதை அடிக்கடி சொல்லுவேன், காட் வில் மேக் அ வே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் வழிகளை உருவாக்கி தருவார். நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். ஆமென். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். இன்று அதே போல இங்கு எஸ்தருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால், கண்டிப்பாக அநேக ஜனங்கள், அநேக பெண்கள் வந்தாங்க. ஆனால் எஸ்தருக்கு, எஸ்தரின் மீது
அந்த ஏகாயினுடைய கண்களில் ஒரு தயவு கிடைத்தது. அந்த தயவு கிடைத்ததுனால அங்கே சொல்லப்படுகிறது, அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும், ஜாக்கிரதை பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஆமென், அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதுன்னா அநேகருக்குள்ள நான் ஒரு விசேஷமான ஆளாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தருக்கு கிடைத்த அதே ஒரு தயவு. ஆமென். இந்த புத்தகத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே தேவன் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இங்கே இருக்காது. வெளிப்படையாக தேவன் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இந்த புத்தகத்தில் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்திற்கு பின்பாக தேவனுடைய கரம் அங்கு செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் ராஜாத்தி வந்ததற்கு நோக்கம் அது சும்மா ராணியாக வந்து நிற்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அந்த பெண் வந்ததினால. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லணும், அப்பாவுடைய அந்த வாஞ்சையை நிறைவேற்ற நான் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாக நடக்கும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லலாம், என்னைக்கு நீங்கள் அப்பாவுடைய வேலையை செய்வதற்கு அப்பாவுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து என் தகப்பனை நான் எல்லாவற்றிலும் நான் கனம் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளையும் எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் சரியாய் நான் பயன்படுத்துவதற்கு நான் முன் வர்றேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்காக அவர் யுத்தம் பண்ணவும், எனக்காய் காரியங்களை ஆயத்தப்படுத்தவும், என்னை மேன்மைப்படுத்தவும், அவர் எனக்கென்று வழிகளை உருவாக்க அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் எஸ்தர் ராஜாத்தியினுடைய நோக்கம் என்ன? மீந்து கிடக்கிற இந்த யூத ஜனங்களை, தேவனுடைய அந்த பிள்ளைகளை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எஸ்தரினுடைய நோக்கமாக இருந்தது. இங்கே சொல்லப்பட்டது, அப்போ கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அந்த பயன்படுத்த விரும்பும் பொழுது, நாம் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை மேன்மையாய் நடத்த, ஏதோ சும்மா ஏனோதானோவென்று நடத்த அல்ல, நம்மை மகிமையாய் நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 17வது வசனம். சொல்லப்படுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். உண்மையாக நான் சொல்லுவேன், ராஜாவுக்கு அவருடைய மேன்மைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு உலக காரியங்களில் இன்னைக்கு அநேகர் பலவிதமாக தங்களை அலங்கரித்து கொள்ளலாம், அல்லது பலவிதமான மேன்மைகளை காட்டலாம். ஆனால் நான் சொல்லுவேன், எஸ்தர் ராஜாத்தியினுடைய காரியத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு எல்லா விதமான காரியங்களையும் அன்றைக்கு அந்த பிரதிநிதி சொல்லப்பட்டது. அந்த ஏகாஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏகாய் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அதில் மேலே வாசிக்கிறோம், எஸ்தர் எல்லாத்தையும் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் என்ன வேணாலும் என்ன கேட்டாலும் அரண்மனை கொடுப்பதற்கு ரெடியாக இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ, எல்லா பெண்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் அதை எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்கொண்டாங்க. மற்றவைகளை ஒருபோது என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கி நல்லா யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஐயா உம்முடைய மேன்மையை தவிர, நீர் எனக்கு கொடுத்த மேன்மையை தவிர வேறு எதையும் நான் அதிகமாய் பெற்றுக்கொள்ள நான் விரும்பல ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த மேன்மை ஒன்றே போதுமானது. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வெளியரங்கமான காரியங்களினால் அல்ல. இங்கே சொல்லப்படுகிறது, ராஜா தன்னுடைய, இங்கே சொல்லப்படுகிற 17வது வசனத்தில் 2:17, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தாள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், அந்த அன்பு வைப்பதற்கு ஏதோ ஒன்று அந்த ராஜாவிற்கு எஸ்தர் மீது மிகவும் தூண்டுதலாக இருந்தது. அது தூண்டுதலாக இருந்த ஒரு காரியம் வெளியரங்கமான ஒரு அலங்காரங்கள் அல்ல. இன்றைக்கி ஒருவேளை நினைக்கலாம், எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வரும் பொழுது யார் ரொம்ப பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் ஒரு வேளை இன்றைக்கி உலக மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்க்குற காரியம்,
இந்த வெளிப்புறமான அலங்காரங்களை கண்டு அல்ல, அந்த உள்ளான ஒரு அலங்காரம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய செய்கைகளை செய்வதற்கு தேவனுக்காக என்று சொல்லி நாம் தேவனுக்காக முன்னின்று நம்ம வருகிறோமோ, நான் சொல்லுவேன், அப்பொழுது நிச்சயமாகவே ஒரு பரிபூர்ண அழகு நமக்குள்ளே காணப்படும். ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்படத்தக்க அந்த அழகு. ஆமென். இது மனுஷராலே புரிந்து கொள்ள முடியாதது, இந்த உலகத்தினுடைய காரியங்களினாலே புரிந்து கொள்ள முடியாதது. நான் சொல்லுவேன், உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுக்க என் தேவன் வாஞ்சையாய் இருக்கிறார். சொல்லபடி ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தாள். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ்ய கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட ஒரு மேன்மையான ஒரு காரியம். ஐயா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதோ நான் வெளியரங்கமான அலங்காரத்தை நான் வைத்திருக்கிறேன் அதனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். இல்லை சகோதரனே, சகோதரியே, நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் உள்ளான அழகுள்ளவர்கள். ஹல்லேலூயா. அந்த உள்ளான அழகு எதில் தெரியும்? என்னுடைய பேச்சில், என்னுடைய நடக்கையில். ஆண்டவரே, ஒருவரையும் புறம்பே தள்ளாத அந்த கிறிஸ்துவினுடைய மகிமை. ஹல்லேலூயா. அந்த உள்ளான அழகு எப்படி இருக்கும்? யாரை பார்த்தாலும் எஸ், இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவர்களை நான் நேசிக்கிறேன். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உற்சாகமாய் பலனாய் நான் கர்த்தரை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு இடத்திலும் இந்த இடம் அப்படி இருக்கு, அந்த இடம் இப்படி இருக்கு, நோ, ஆண்டவரே உம்மை எந்த இடத்துலையும் நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிறிய சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு முறை கிதியோன் அந்த ஊழியத்தில் நாங்கள் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கிதியோன் அந்த சங்கத்தில் நான் முதலாவது இணைந்தேன். அப்போது பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து சொல்லுவதற்கு காரணம் அதனுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடுக்குற என்ன ஒரு காணிக்கையினாலும் சரி தான், அதை அப்படியே ஊழியத்திற்கு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பாக்ஸை கொண்டு போகிறது, அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டு, அங்கே சாப்பாட்டு செலவு, அங்கே மற்ற டீ செலவு, இதெல்லாம் எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஊழியத்தினுடைய காசுலேருந்து எடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுடைய சொந்த செலவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய, நல்ல பணபலம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செய்வதற்கு முன் வருவாங்க. அப்போ முன் வரும் பொழுது அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் ரோட்டில் தான் போய் என்ன செய்யணும், அந்த அநேக ஸ்கூலில், ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல கொண்டு வந்து வேனில் கொண்டு வந்து முதல்ல அந்த பாக்ஸ் எல்லாம் இறக்குவாங்க. இறக்கி வச்ச உடனே அந்த இடம் எதுன்னு பார்க்க மாட்டாங்க, அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் நல்ல காஸ்ட்லி பேண்ட் போட்டிருப்பாங்க, நல்ல எல்லாம் உயர்ந்த அதிகாரிகளாக இருப்பாங்க. அந்த ரோட்டில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்வாங்க, கர்த்தாவே, சின்ன ஜெபந்தான், பெரிய ஜெபம்லாம் இல்லை, சின்ன ஜெபந்தான், கர்த்தாவே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும்பா, இந்த நாளில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராக்ஸையும் ஆண்டவரை பயன்படுத்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி ரோட்டில் முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபுல் முழங்கால்லாம் போடாமல் அப்படியே நிற்பேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு முழங்கால் போடுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய அதிகாரிகள் முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தாவே இந்த ஊழியத்தை ஆசீர்வதின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்லுவேன், எஸ்தர் ராஜாத்தி இப்படிப்பட்ட உலக மேன்மைகளை கண்டு அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த விசுவாச கிரியைகள் உள்ளிருந்து வெளிப்படுவதற்கு அந்த வாஞ்சையோடு கூட அந்த எஸ்தர் ராஜாத்தி வந்து நின்ற பொழுது ராஜா அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், வழக்கமாய் நடக்கிற ஒரு செயல்களுக்குள்ள தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி அரண்மனைகளில் எல்லா நிகழ்ச்சிகளும் சாதாரண நிகழ்ச்சி தான். ஒரு ராணி போயிட்டா இன்னொரு ராணியை தேர்ந்து விடுகொள்வது அது அரண்மனையுடைய வழக்கம்தான். ஆனால் அதற்குள்ள ஒரு தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் சொல்லணும், கர்த்தாவே வழக்கமாய் நடக்கிற அநேக காரியங்கள், ஆனாலும் என்னை உம்முடைய அன்பின் சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, உம்முடைய திட்டத்தினுடைய ஒரு காரியங்களில் என்னை முழுமையாக என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே
தேவ திட்டங்கள் நமக்குள்ளிருந்து அது நிறைவேறும். ஹல்லேலூயா. இங்கே சொன்ன அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி இப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அழகா சொல்கிறாங்க, ராஜ மேன்மை கிடச்சிருச்சு. இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு அந்தஸ்து கிடச்சிருச்சு, ஒரு நிலையில் வந்து நின்றுட்டேன். அதனால ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு நிலையில் நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னா அது நிற்கிற வரைக்கும் தாங்க பிரச்சனை, வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. ஒரு நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப என்ன செய்கிறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கஷ்டத்தில் இருக்கும்போதும் பலவீனங்களில் இருக்கும் பொழுதும் நிர்கதியாக இருக்கும் பொழுதும் அநேக நேரங்களில் நம் தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடுவோம். ஆனால் ஒரு வசதி அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுக்குற முக்கியத்துவம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னதை வாசிக்க நான் விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம கிருபையில் இருப்பதினால், இன்றைக்கி அநேகருக்கு பார்த்திங்க அப்படின்னா, கிருபை ஆண்டவரே எனக்கு ரொம்ப கிருபை நீங்கள் தந்திருக்கிறீங்க, அதனால் நான் மனம் போனபடி நான் எல்லாம் செய்வேன். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அந்த திருடன் எப்படி சிலுவையில் வந்து இன்றைக்கு நீ பரதீசியில் இருப்பாயின்னு கூப்பிட்ட மாதிரி உங்களுடைய காலை பிடிச்சி நான் தொங்கி வந்துடுவேன். ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கிருபையை அறிந்த பிள்ளைகள், நீ அரண்மனையில் இருப்பதினால், கிருபையில் நீ நிறைஞ்சிருக்கிறதுனால நீ செய்கிறதெல்லாம் சரின்னு நீ நினைக்கிறியோ, நினச்சிடாத. நீ கிருபையில் இருக்கிறதுனால நீ செய்கிறது பூரா சரின்னு மட்டும் இருதயத்தில் என்ன செஞ்சிடாத, நினச்சிடாத. தேவ நீதின்னு ஒன்று இருக்கு, தேவனுடைய சத்தம்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய வழிகள்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, தேவ பிரசன்னம்னு ஒன்று இருக்குது, தேவனுக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்குது. அந்த தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு உன் இருதயத்தில் ஒன்று ஒப்புவி சகோதரனே சகோதரியே. சொல்லப்பட்ட வார்த்தை நீ அரண்மனையில் இருப்பதினால் சொல்லப்படுகிறது. நீ அரண்மனையில் இருப்பதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து அது எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும், மாச கடைசியில் அதை சொல்ல வேணாம், மாசம் ஆரம்பத்திலையும் சொல்ல வேணாம். ஆனால் வேதம் இதை தான் அழகாக சொல்லுது. ஆனால் சொல்லுவான், ஐயா நீ அமைதியாக மட்டும் இருக்கணும்னு. இன்றைக்கி அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் நம்ம கம்ஃபர்ட் லைஃப் தான் விரும்புவோம். பார்த்துருக்கீங்களா? என் காசு, என் பணம், என் வீடு, என் சாப்பாடு, என் குடும்பம், அது மட்டும் போதுமையா. மற்றபடி ஆண்டவருக்காக கொஞ்சம் மெனக்கெடுவது அதெல்லாம் அந்த யாராவது பார்த்துக்குவாங்க, அதை போகிறவங்க போட்டோம். நான் அடியே என் குடும்பம் கம்ஃபர்ட்டாக, நான் இன்றைக்கி என்ன உண்ண வேண்டும், என்ன உடுக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், இதுதான் என்னுடைய சிந்தனையாகவே இருக்குமே ஒழிய ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக உம்முடைய சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டுமேங்கிற ஒரு வாஞ்சை வந்துச்சு அப்படின்னா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்வேன், சமூகத்தில் ஓடி வருவேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட வந்து என்ன செய்வேன், ஜெப வேலையெல்லாம் நான் ஜெபிப்பேன். உம்மை துதிக்கும் போதெல்லாம் உண்மையாக நான் துதிப்பேன். உம்முடைய சமூகத்தில் வந்து என்னென்னலாம் நான் செய்யணுமோ அது எல்லாத்தையும் வைராக்கியத்தோடு கூட என்ன செய்வேன், நான் செய்வேன். அந்த வைராக்கியத்தை இங்கே மொர்தெகாய் சொல்கிறாரு. அழகா தன்னுடைய சிறிய தகப்பனுடைய தன்னை எஸ்தரை மகளாய் ஏற்றுக்கொண்ட அந்த தகப்பன் சொல்கிறாரு, மொர்தெகாயிட்டிருந்து வந்த வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொன்ன வார்த்தை, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாரு. ஆசீர்வாத மெசேஜ் தான், ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக வருது.
உனக்கு நீ உன் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கென்று நீ எழும்பி நீ பேச வேண்டிய இடத்துல நீ பேசுனா. இதை கடைசி காலத்தினுடைய ஒரு நற்செய்தியாகவும் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம பேசலை அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன கேள்விதான். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எழும்பி நாங்கள் பிரகாசிக்கணும். இந்த காலத்தில் நான் மௌனமாக இருந்தால், இந்த காலத்தில் ஆண்டவரே நான் மகிமைப்படுத்த வேண்டியவைகளை நான் மகிமைப்படுத்தாமல் நான் முடங்கி கொண்டு கடந்தால், அல்லேலூயா, இந்த காலத்தில் நான் முடங்கி கொண்டு கடந்தால், இந்த காலத்தில் என்னுடைய பெருமைகளை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தால், இல்லை ஆண்டவரே இந்த காலத்தில் என்னுடைய மேன்மைகளை மாத்திரம் என் இருதயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், இல்லை ஆண்டவரே. எஸ் ராஜாத்தியிலிருந்து வந்த வார்த்தைகள் அழகா சொல்லி இருக்குது. சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, இதான் எஸ் ராஜாத்தியினுடைய வார்த்தை. ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறேன், நான் செத்தாலும் பரவாயில்ல. கீழே வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும். ஆமென். 127 நாடுகளினுடைய ராஜாக்கு முன்னால் போய் நிற்கணும் அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் போய் நிற்கணும் அப்படின்னா அது முடியாது. ஒரு சில இடங்கள்லாம் நான் போய் பார்த்துருக்குறேன். ஒரு சில ஆஃபீஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு 2 பேர் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு லீவு வேணும், இல்லை ஒரு கோரிக்கை கேட்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, 3 பேர் போகிறாங்க அப்படின்னா, யார் கொஞ்சம் வீக்கானாலும் அந்த முன்னால் அதில் இட்டு மற்றவங்க பின்னால் நின்றுக்குருவாங்க. காரணம், நீ முன்னால் போய் என்ன செய், அவர்கிட்ட கண்ணில் படுது திட்டு கூட வாங்கிக்கோ, பின்னால் நாங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், சேஃபாக நாங்கள் வந்து நின்றுக்கிறோம். அதிகாரிகிட்டெல்லாம் ஒரு சில இல்லைன்னா யார் நல்லா பயங்கரமாக பேசுகிறாங்களோ அவங்கள விட்டுட்டு மற்றவங்க பின்னால் போய் என்ன செஞ்சுக்கிறவாங்க, ஒளிஞ்சு நின்றுக்குருவாங்க. ஆனால் இங்கே எஸ் ராஜா சொல்கிறாங்க, அந்த ராஜாவுடைய கட்டளையை மீறி அந்த பாபிலோனில் இருக்கிறதான அந்த யூத ஜனங்களுக்காக நான் போய் நான் என்ன செய்கிறேன், நான் நிற்க போகிறேன். அந்த நிற்கிற நேரத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட எலியாக்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தீமோத்தேயுக்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெபொராக்களும் எழும்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்படுகிறது, நான் செத்தாலும் நான் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் எனக்கு ஆபத்து உண்டு, ஆனாலும் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் தேவனுடைய சமூகத்தில் நான் போய் வைராக்கியமாய் நிற்க, என் ஜனங்களுக்காக, அந்த ஜனங்களுடைய மீட்பிற்காக. இன்னைக்கு சின்ன ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமா? இன்னைக்கு நம்முடைய வைராக்கியங்கள் எப்படியோ? இன்னைக்கு நம்முடைய வைராக்கியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த வைராக்கியம் என்னில் காணப்படுகிறதா? அப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், என்னுடைய செயல்பாடுகள் எங்கே? என்னுடைய செயல்பாடுகள் எங்கே? நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டில் என்ன வருது? ஆண்டவரே எனக்கு நல்ல ட்ரெஸ் தாங்க, நல்ல செல்வங்களை தாங்க, நல்ல வீட்டில் எல்லாம் பொருட்களை பூரா கொண்டு வந்து தாங்க, நல்ல போக வர இருக்க நல்ல வசதியாக தாங்க, நல்ல நீட்டி படுக்க எனக்கு நல்ல கட்டில், ஏசி இதெல்லாம் தாங்க. இதிலே மகிமைப்படுவதற்கு இன்றைக்கு உலகம் வாஞ்சிக்கிறது. ஆனால் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னால், இன்னைக்கு உங்கள் மூலமாக அழிந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை மீட்பதற்காக, அவர்களை கொண்டு வந்து எருசலேமிலே நிறுத்துவதற்காக இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியத்தையும் அவர் பார்க்கிறார். ஆமென். அவர் பார்க்கிறார். நீங்கள் மனுஷன் பார்க்கும்போது நிறைய வைராக்கியங்கள் தெரியாது, கொஞ்சம் வைராக்கியம் தெரியும், கொஞ்சம் வைராக்கியம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வைராக்கியங்களை ரொம்ப அழகாக என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம உள்ளான இருதயத்தின் வைராக்கியங்களை நம் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஜனங்களை நேசித்து, எல்லாரையும் நேசித்து, எனக்கு என் குடும்பம் அப்படின்னு மட்டும் நான் நிற்காதபடிக்கு சொல்லப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது, உன் தகப்பன் குடும்பத்தார் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி, இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி
கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தையும் பலனையும் ஜீவனையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. இந்த வாஞ்சையின்படி நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், எஸ்தர் அப்படிங்கிற ஒரு அந்த மகளுக்கு பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா, தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. எடுத்து வளர்த்த தன்னுடைய உறவு மொர்தெகாய், எடுத்து வளர்த்த ஒரு உறவு, அவ்வளோதான். ஆனால் அந்த உறவும் கூட கண்டிப்பான உறவாக இருந்துச்சு. அப்படி இஷ்டம் போல விட்ட ஒரு உறவாக இல்லை. அரண்மனைக்கு போகணுமா, நீ போகலாம். ஒருவேளை இந்த உலகம் எப்படி பார்க்கும், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு பல விதமான அடையாளங்களோடு நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன இருக்கும், இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்தில் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஒருவேளை என்னுடைய அடையாளம் சமூக ரீதியாக, என்னுடைய அடையாளம் பொருளாதார ரீதியாக, என்னுடைய அடையாளம் ஜனங்களுக்கு முன்பாக ஒருவேளை பலவீனமாக இருக்கலாயா. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பலவீனரையும் எடுத்து பலனாய் மாற்ற என் தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த அநாதையாய் இருந்த அந்த எஸ்தரையும் ராஜாத்தியாய் மாற்ற, ராஜ கிரீடத்தோடு கூட நிற்க செய்ய நம் தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட அடையாளங்களோடு கூட இருந்தாலும் சரிதான், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நான் உன்னை மகிமைப்படுத்தினேன் என்ற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கு பண்ணின வார்த்தை, நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு தெளிவு வரணும். ஆண்டவரே, நீர் எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். எதற்காக? உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே எங்களை தொடரும் என்கிற வார்த்தையின்படியாக, ஹல்லேலூயா, அந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாளிலும் நம்மை தேடி வந்திருக்கிறது. ஆமென். இன்று கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம், 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்பிற்கு பாத்திரராக்கவும், தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கோ அலைந்து திரிந்த நம்மையும், ஆமென், அவருடைய பிள்ளையாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய மகிமையின் சன்னிதானத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லணும், ஆண்டவரே, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர். ஆமென். பாவ சேற்றில் விழுந்து கிடந்த என்னை, ஆண்டவரே, மரணத்திற்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டிருந்த என்னை, ஆண்டவரே, பலவீனமாய் விழுந்து கிடந்த என்னை, ஆண்டவரே, அழிந்து போகும்படியாய் அநேக உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த என்னை தமது வார்த்தையினாலே, தமது மகிமையினாலே, தமது கல்வாரி அன்பினாலே என்னை தூக்கி எடுத்து அவருடைய உன்னத ஸ்தானத்தில் அவரோடு கூட நான் அமர்ந்திருக்கும்படியாக. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு உலக மனுஷன் எங்கெங்கேயோ உட்காரணும்னு வாஞ்சியாக இருக்கிறான். அதுதான் அவன் வாழ்க்கையில் பெரிய எண்ணமாக இருக்குது. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுது, நாம் அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக. யோசிச்சு பாருங்களேன், அதை விட ஒரு மேன்மை எப்படி இருக்கும்? இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ஒரு பெரிய முதலமைச்சரோ ஒரு மினிஸ்டரோ கூட்டத்திலேருந்து நம்மளை கூப்பிட்டு, வாப்பா இங்கே என் பக்கத்தில் உட்கார அப்படின்னா, அப்படியே நம்ம நெலிஞ்சு உட்காந்துருப்போம். காரணம், பெரிய மினிஸ்டர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறேன். பவரில் இருக்கிற மினிஸ்டர், பவர் போன மினிஸ்டர் இல்லை. அவர் பக்கத்தில் உட்காந்தோம்னா, அப்பா என்ன
பூரா எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. காரணம் என்ன? நான் மினிஸ்டர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மகிமையின் தேவனோடு கூட நாம் அமர்ந்திருக்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்க. அதான் சொன்னார், நான் மகிமைப்படுத்துவேன்னு நான் சொன்னேன். நான் இப்பொழுதும் உன்னை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அதை உள்ளத்தில் நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. அதான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஆண்டவரே நான் ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் எப்படியோ நான் போகணும் இல்லை. தேவனுடைய வார்த்தை அதுவல்ல, தேவனுடைய சித்தம் அதுவல்ல. தேவனுடைய சித்தம் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் அங்க 12வது வசனத்தில் சொல்ற, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்பிற்கு பாத்திரராகவும். என்ன அழைப்புக்கு பாத்திரர்? அவருடைய அழைப்புடைய பாத்திரம் எப்படின்னா, அவர் அழைப்புடைய உண்மை எப்படின்னா, அப்படியே கூப்பிட்டு அப்படியே விட்டு விட்டு செல்கிறவர் அல்ல. அப்படியே விட்டு விட்டு செல்கிறவர் அல்ல. அவருடைய சமூகத்தில் நம்மை வந்து அமரத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருகிறவர். ஆமென். சொல்லப்படுகிற, தேவன் உங்களை தமது அழைப்பிற்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியைகளையும். ஆமென். சொல்லணும், அவர் தயையுள்ள சித்தம். அவருடைய தயவுள்ள சித்தம் என் மேலே என்ன இருக்குது? நான் அழிந்து போவது அவருடைய தயவுள்ள சித்தம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் நான் அழிந்து நான் மாண்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. அன்று இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த காலங்களில் அவருக்கு சாட்சியாய் நான் என்ன செய்யணும்? நான் வாழணும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் நான் வாழணும், உமக்கு மகிமையாய் நான் வாழணும். ஆண்டவரே எருசலேமிலே வந்து நான் தங்கி இருக்க வேண்டும். அந்த பரம எருசலேமிலே நான் வந்து தங்கி இருக்க வேண்டும். உம்முடைய சித்தம் அப்படியே என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஏதோ வந்தேன், ஆண்டவரை தேடினேன், கடைசி ஆண்டவரை யாருன்னு கேட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாம கீழ்ப்படியாம நான் வேற ஒரு பகுதியில் போயிட்டேன்னு சொல்லாதபடிக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாஞ்சை அன்றைக்கு எஸ்ஸரை பயன்படுத்தி யோசிப்பல ஆண்டவர் எப்படி எவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு மகளை அந்த இடத்துல கொண்டு வந்து, தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் என்னை துதிக்க வேண்டும், எருசலேமுக்கு அவர்கள் வந்து சேர வேண்டும் என்பது தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் அதே அழைப்போடு கூட ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தமது சித்தம், அழகாய் சொன்ன அந்த வார்த்தை, தமது தயையுள்ள சித்தம், தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியைகளையும் பலமாய், விசுவாசத்தின் கிரியைகளை பலமாய். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழணும், உமக்கு மகிமையாக நான் நிற்கணும், இப்படி சமூகத்தில் நான் வந்து சேரணும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் உடைய சமூகத்தில் நான் மகிமையாக நான் என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண ஜீவன். ஆமென். எனக்குள்ள நீங்கள் கொடுத்த அந்த ஜீவன், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் உடைய சமூகத்தில் நான் வாஞ்சையோடு கூட என்ன செய்வேன்? நான் பின் செல்லுவேன் அப்படிங்கிற ஒரு காரியம் தான். அந்த கிரியைகளும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக, தேவன் நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். மீண்டும் இந்த புதிய மாதத்தில், கர்த்தாவே மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீர், இப்பொழுதும் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இன்று நம்மையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமைப்படுத்தின தேவனை எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பே. இயேசுவே ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாவது நீங்க கண்டிப்பாக நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படும்படியாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய திருச்சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே 5வது மாதத்திலும் உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வாஞ்சையோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய திருவார்த்தையினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மகிமைப்படுத்தின உம்முடைய கரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோவான் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படியாக நீர் எங்களுக்குள்ளே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தின உம்முடைய நல்ல கிருபைக்காக உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தருகிறோம் ஐயா. எங்களை முழுமையாய் உம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை முழுமையாய் உம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிற தகப்பனே, நீரே எங்களை ஆண்டு கொண்டு நீர் எங்களை வழி நடத்துவீராக. நீரே எங்களை ஆண்டு கொண்டு நீர் எங்களை வழி நடத்துவீராக. எல்லாவற்றையுடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்னிடம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.